சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 99942 1166. அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு தான் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் வருகிறார்கள். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானும் வருகிறார்கள். அப்போ இதனுடைய அடிப்படையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இந்த ஆன்மீக பயணத்தில் எதையுமே ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள், கௌரவம், மதிப்பு மரியாதையில் கூடி வரக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனை, ரொம்ப நாளாக கடன் அடைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரு சொத்தை விற்கவே முடியலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியலையே, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குதே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. காசு உங்கள் கை மேலே கை வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பயணத்தின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக வருவாய் மட்டுமில்ல, நல்ல பேர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. இந்த ராகு, கேது, குரு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஒரு சில இடத்துல சொல்லும் போது அஷ்டமத்து சனினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருந்தால், அந்த அஷ்டமத்து சனியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகன்ற மாரி கெட்டவன் 8ல போய் மறைகிறார். அஷ்டமத்து சனினால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சலை வேணா கொடுக்கும் ஒழிய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப அரசியல் இருப்பவர்கள், புதிய பொறுப்பில் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறு தடைகளை கொடுத்து அதிக அலைச்சலை கொடுத்து வெற்றி கனியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றத மனதில் மகிழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப ராசியிலே கேது பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு இருக்குனால உறவுல பொறுத்த வரைக்கும் உறவினர்கள், நண்பர்கள் இந்த இடத்துல மட்டும் மன சங்கடங்கள் அடிக்கடி உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா பயணத்துல சரியான டைமிங் உங்களால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை அலைஞ்சு திரிஞ்சு தான் போக வேண்டும். டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இந்த ராகுக்கு இது கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அந்த மைனஸாக இருந்தாலும் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயத்தையும் அந்த டைமுக்குள்ளே முடிக்காமல் கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் முடித்து அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த உறவுகள், நண்பர்கள் இடத்துல மட்டும் தயவு செய்து இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு மட்டும் வைத்து கொள்ளாதீங்க. இந்த உறவுகள், நண்பர்கள் இடத்துல வரவு செலவு தான் மன சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக உங்களை பற்றி புரிந்து கொள்ளாத நட்புகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகி போகும் அப்படின்றது இருக்கு. உங்களை புரிந்து கொண்ட நட்புகள் உங்களை விட்டு விலகி போகாது. பிரிந்து போன நட்புகள் உங்கள் கூடையே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாகும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக அமைய போக இருக்கின்றது அப்படின்றது மனதிற்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்த ராகு, கேதுவும், குருவும் உண்மையான நட்புகள் உங்களை சூழ்ந்து இருக்கும். பகையான நட்புகள், போலியான நட்புகள் உங்களை விட்டு விலகி போகும் அப்படின்றதுக்கு இந்த 1.5 வருடங்கள் நீங்க இத்தனை வருடங்களாக கிடைக்கப்பட்ட ஒரு நட்புகள் எது நிலையானது, எது நிலையற்றது அப்படின்றத தெள்ள தெளிவாக படம் போட்டு காட்டக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்க போயிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் கல்வி தொழில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய சாதனை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். உள்ளுணர்வு சக்திகள் சொல்லும் உங்களுக்கு இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போக வேண்டும், இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நல்ல முறையில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதும் திரை போட்டு படம் போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இந்த கேது உங்களுக்கு கொடுக்க போயிருக்கின்றார் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு முயற்சி செஞ்சு பல தடைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலும் நல்ல ஒரு வருமானத்தை பெருகி கொடுக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு வருமானம் அல்லது 2 வருமானம் வச்சுட்டு இருந்தவங்க இனி வரும் காலகட்டத்தில் 3, 4, 5 வருமானத்தை பெருகக்கூடிய விஷயங்கள், அல்லது ஒரு வருமானத்தை வச்சுட்டு இருக்க 2, 3 வருமானத்தை பெருகிறதுக்கான என்ன வழிமுறையில் இருக்கின்றத ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து தெளிவான ஒரு வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதாவது புதிய தொழில் தொடங்கி வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான
ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கின்ற காரணம் உடல் ஆரோக்கியத்துல நிறைய தொந்தரவு கொடுக்கும். ஓய்வு, உறக்கம் இந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உணவு நேரத்துக்கு எடுக்காம இருக்கும்போது வயிற்றுல ஜீரண கோளாறு பிரச்சனை, சளி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, முதுகு தண்டு வலி பிரச்சனை, கண்ணு பிரச்சனை கூட ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தூர பார்வை, கிட்ட பார்வை, தூர பிரச்சனைகள்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து நீண்ட நாட்களாக ஒரு பைசல் பண்ணாம ஒரு இழுபறியாக இருந்த இடத்துல பூராமே இப்ப பைசல் பண்ணி ஒரு தெளிவான சொத்து சேர்க்கைகள் அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பூர்வீக இடத்துல புதுசா வீடு, மனை அதாவது வாங்கக்கூடிய பக்கத்தால வாங்குறதோ அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பாற்றலோ அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறதோ புதிய கட்டடங்கள் வாங்குறதுக்கான அமைப்பாற்றல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கும். ஆனா கடனை முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது. புதுசா கடன் வாங்கிட்டு தான் இருக்க வேண்டும். பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி என்னன்னா, அடிக்கடி ஆன்மீக யாத்திரை செல்வது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா திருச்செந்தூர் கடலுக்கு சென்று வருவது அல்லது ராமேஸ்வரம் கடலுக்கு சென்று வருவது இதெல்லாம் குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடிக்கடி ஆன்மீக யாத்திரை செல்வது, காசிக்கு வாய்ப்பு கிடைச்சா காசிக்கு சென்று விட்டு வருவது இதெல்லாம் ஒரு மனக்குழப்பத்திலிருந்து தெளிவுபடுத்துறது மட்டும் இல்ல, குடும்ப ஒற்றுமை பலங்களும் காரிய வெற்றிகளும் சிறப்பான ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்துல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இது மட்டும் இல்ல, குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை 3வது மனிதர்கள் பேசுவதோ அல்லது 3வது மனிதர்கள் குறை சொல்வதோ இது இல்லாத அளவுக்கு நீங்க பாதுகாத்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யங்கள் நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணுன்ற ஒரு முயற்சியில் வெற்றி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தனி குடுத்தனமா போவாங்க. தனி குடுத்தனம் இருக்கிறவங்க வசதியாக வாழ வேண்டும் என்றது புதிய முயற்சியில் எடுப்பார்கள். ஸோ இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், மகிழ்ச்சி ஆகட்டும், முன்னேற்றங்கள் ஆகட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் தான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க உங்களுக்கு. அப்ப இந்த பயணத்துல மட்டும் கொஞ்சம் அதிக அலைச்சலை கொடுக்கறதுனால இந்த தூக்கம் கெட்டுட்டீங்க அப்படின்னா வாகனத்துல போறதெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பொதுவாக 2 வீலரில் போறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக தான் இந்த ராகு கேது பயிற்சிகள் சொல்லி இருக்கின்றது. 4 சக்கர வாகனத்தில் போறீங்க அப்படின்னா நீங்களே டிராவல் பண்ண, அதாவது நீங்களே டிரைவிங் பண்றீங்க அப்படின்னா தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஓரமாக நிறுத்திக்கிறது நல்லது. குறிப்பாக சொல்ல போனால் இரவு நேர வாகன பயணத்தை மேற்கொள்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது இந்த ராகு கேதுக்கு ரொம்ப ஒரு விசேஷ தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக தான் இந்த சிம்மராசிக்காருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாரி இந்த உறவுகள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. இது பல வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொந்தரவுகள் தான் அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, உறவுகள் நண்பர்கள் இடத்துல ஹெல்ப் கேட்குறாங்கன்னா உங்களால் அந்த பணத்தை கட்ட முடியலனாலும் உங்களால் கட்டுறதுக்கான தகுதி நிலையில் இருக்குதான்னு பார்த்துட்டு ஜாமீன் போட்டுக்கொள்வதுதான் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய நட்பு வட்டத்தை விரிவாக்கமாகும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதும் எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதை நல்ல முறையில் நல் வழிகாட்டியாக அமைத்து கொடுப்பதற்கு ராமேஸ்வரமும் திருச்செந்தூரும் அடிக்கடி சென்று விட்டு வருவது உங்களுக்கு மனதிற்கும் காரிய வெற்றியும் முன்னேற்ற பயிர்கள் கொண்டு செல்லும் அப்படின்றது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது.